प्रशान्तेन्द्रियेणष्टसंख्ये कफोत्कारिवग्रे भयुत्कम्पिरात्रे प्रयाणोन्मुखे वैयनते तदाने धृतं मेधयलो भवक्रे कुकत्रो ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன் ஆன்மீக அன்பர்கள் இவனுக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய தொடரில் இதுவரை நாம் 19 ஸ்லோகங்களை பார்த்து விட்டோம். இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமை 20வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இந்த 19வது ஸ்லோகத்தில் அல்லது இந்த 19 ஸ்லோகங்கள் வரைக்கும் நம்ம பார்த்த செய்திகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல முருகனுடைய அவதாரம். முருகன் முதல் ஸ்லோகத்தில் கணபதி தியானத்தை சொன்னார். அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய வர்ணனையை வச்சார். அவருடைய ஒவ்வொரு பாதாதி கேச வர்ணனையாக ஒரு பாதத்திலிருந்து ஒவ்வொரு அங்கமாக வர்ணிச்சுக்கிட்டே வந்தார். அப்புறம் முருகப்பெருமானுடைய அருள் பொழிகின்ற செயல்பாடுகளை விளக்கினார். அப்புறம் அவருடைய செயல்பாடுகளை விளக்கினார். அவர் என்னென்னலாம் செஞ்சார் அப்படிங்கிறத, ஒரு வள்ளியை மனம் புரிஞ்சது, அந்த சூரபத்மன் சண்டை போட்டது, தாரகாசுரனை வரைத்து, இதெல்லாம் சொன்னார். அப்புறம் அம்பாளுடன் பரமேஸ்வரனுடன் ஸ்கந்தமூர்த்தியாக சோமாஸ்கந்தராக அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் இடையே அவர் அமர்ந்திருக்கிற கோலத்தை பற்றி சொன்னார். இப்போ நிறுத்தி வந்த 19வது ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் முருகப்பெருமான் அவருடைய 11 நாமாவளிகளை சொன்னார். முருகப்பெருமானுக்கு அழைக்கப்படுகின்ற 16 நாமாவளிகளை சொன்னார். அது இல்லாமல் அதில் 5 பஞ்சேந்திரியங்களையும் 5 கர்மேந்திரங்களையும் இவைகளினால் உண்டாகக்கூடிய அந்த கரணத்தையும் இந்த 11 நாமங்கள் எப்படி குறிக்கிறது அப்படின்னு அழகாக சொன்னார். அந்த ஸ்லோகத்தை நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாம். அழகான ஸ்லோகம். குமாரேச சோனோ குகத் கந்த சேனாபதே சக்திபானே மயூராதிரூட புலிந்தாத் மஜா காந்தி பக்தார்த்திஹாரின் பிரபோ தாரகாரே சதா ரட்சமாம் துவம் அப்படின்னாரு. இதில் நான் ஒரு வேகமாக சொல்லிடுறேன். என்னென்ன நாமங்கள் சொன்னார்னா, குமாரா அப்படின்னு சொன்னார். குமாரா அப்படின்னா குழந்தை, குமாரனாக இருக்கிற குழந்தையேன்னாரு. அப்புறம் ஈச சூனோன்னார், ஈசன் பரமேஸ்வரனுடைய குழந்தையேன்னாரு. அப்புறம் குகன்னாரு, அதாவது எல்லா பக்தர்களுடைய குகையிலே வாழ்கின்ற குகப்பெருமானே அப்படின்னாரு. அப்புறம் ஸ்கந்தான்னாரு, கந்தனேன்னாரு. அப்புறம் சேனாபதியேன்னாரு, அவர் தேவ சேனாதிபதியிலே அதை சொன்னார். அப்புறம் 6வதா சக்திபானே அப்படின்னார். சக்திபானேன்னா சக்தி என்ற ஆயுதத்தை கையிலே கொண்டிருப்பவர். அது யார் கொடுத்தது? அம்பாள் கொடுத்தது. அப்புறம் மயூர் ஆதிரூடன்னார், மயூரத்திலே மயூரம்னா மயில் வாகனனே அப்படின்னாரு. அப்புறம் புலிந்தாத் மஜாகாந்தன்னார். புலிந்தாத்னா புலிந்தன் என்ற வேணவனுடைய மகளுடைய காந்தன்னா உள்ளத்திலே வாழ்கின்றவரேன்னு சொன்னார். அப்புறம் பக்தார்த்தி ஹாரின் அப்படின்னாரு. 9வதா பக்தார்த்தி ஹாரின், பக்தர்களின் துயரங்களை துடைப்பவரேன்னாரு. அப்புறம் பிரபோன்னாரு, இந்த பிரபஞ்சத்துக்கே அனைத்துலகுக்கும் தலைவராக இருக்கிற பிரபோன்னாரு. கடைசியாக தாரகாரேன்னார், தாரகாசுரனை அழித்தவரேன்னு சொன்னார். இந்த 11 நாமாவளிகளை சொல்லிட்டார். இப்போ அந்த 19வது ஸ்லோகத்துடைய பெருமை என்னன்னு சொன்னால், இந்த 19வது நாமாவளியை சொன்னாலே கிட்டத்தட்ட ஸ்கந்த புராணத்தையே சொன்ன மாதிரி ஆகிடும். அவர் குமாரனாக இருக்கிறாரு, அவர் ஈஸ்வரனுடைய புத்திரனாக உதித்தார், அம்பாளுடைய மகனானார், அம்பாளுடைய சக்தி வேலை பெற்றார், அதை கொண்டு சேனாதிபதி ஆனார், அப்புறம் அசுரனை அழித்தார், வள்ளியை காதலித்தார், மனம் புரிந்தார், பக்தர்கள் துன்பங்களை அழிக்கிறாரு, பிரபுவாக இருக்கிறாரு, அவரே நம்ம அனைத்தையும் காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறது தான். இதுதான் கந்தபுராணத்தோட சுருக்கம். கந்தபுராணத்தில் எத்தனை லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்குது, அதனுடைய சுருக்கமே இந்த ஒரு ஸ்லோகத்தில் முடிஞ்சிருது அப்படிங்கிறது தான் அழகான ஸ்லோகம். இன்றைக்கி நம்ம இன்னையிலிருந்து அவருடைய பிரார்த்தனைகளை அவரிடம் என்னென்னலாம் வேண்டப்படுகின்றன, நம்ம அவர் ஆதிசங்கர பெருமான் அவர் வர்ணித்தார். இப்போ வேண்டுதல் அப்படிங்கிறாரு. இந்த வேண்டுதல் இந்த ஸ்லோகத்திலிருந்து வேண்டுதலில் கேட்க போகிறார். என்ன முக்கியமாக ஆதிசங்கரர் முருகப்பெருமானை நாடி வந்ததே தன்னுடைய வியாதிகளிலிருந்து குணம் பட வரணும் அப்படின்னு இல்லையா. அவருக்கு அபிச்சாரம் பண்ணத்தினால பெரிய வியாதிகள்லாம் வந்துடுச்சு. பரமேஸ்வரனே என்னால் தீர்க்க முடியாது, நீ
ஜெயந்திபுரம்ங்கிற திருச்செந்தூருக்கு போய் அவன் என்னுடைய குமாரன் மேலே பாடு இன்னும் வியாதிகள் தீரும்னு சொன்னார். அப்போ அந்த வியாதிகளை தீர்த்து உடல் உபாதிகளை எல்லாம் தீர்த்து ஒரு சுகமான வாழ்வு வாழ வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆதிசங்கரர் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை எழுதினார். அப்போ இப்போ வந்து என்ன சொன்னார்னா என்னுடைய வியாதிகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்லணும்னா எனக்கு துன்பம் வரக்கூடாது, சின்ன வியாதி வரக்கூடாது, பெரிய வியாதி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு மரணம் வரக்கூடாது, மரண பயம் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி எடுத்த உடனே முதல் பாடல்லையே எனக்கு என்னுடைய மரண பயத்திலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்டுக்கிறார். முதல் ஸ்லோகத்திலே அதை சொல்கிறாரு. ஏன்னா இந்த மரணம் நமக்கு வந்துடுச்சின்னு சொன்னாக்கா நம்ம எல்லாமே நம்ம விட்டு போயிடும் இல்லையா? நம்முடைய பஞ்சேந்திரங்கள் போயிடும், கர்மேந்திரங்கள் போயிடும், நினைவு போய்விடும், செயல்பாடுகள் போயிடும், எண்ணமும் போயிடும். நினைவில் எண்ணமும் நடந்து போயிடும். அப்போ நான் வந்து நினைக்க முடியாது, நான் நல்லா இருக்கும்போதே நான் வந்து இதெல்லாம் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், என்னுடைய செயல்பாடுகள்லாம் என்னோட இருக்க வேண்டும், இதெல்லாம் இருந்து உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சா நான் வந்து யமனை வென்று விடுவேன். அல்லது யமனை வென்று விடணும்னா யமனை யாரும் மரணத்தை வெல்ல முடியாது. யமனை வென்று விடணும்னா யம பயத்திலிருந்து நான் மீண்டு விடுவேன். நான் நிம்மதியாக உன்னுடைய நாமத்தை நினைத்து கொண்டே அது ஜெபித்து கொண்டே உன்னுடைய திருவடியை அடைவேன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இது வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இப்போ வந்து இந்த நம்ம இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், முருகனை வந்து எந்த தெய்வம் மனசு நம்முடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் முதல்ல வந்து ரூபத்தை தியானம் பண்ணுறோம், அவர்களுடைய உருவத்தை தியானம் பண்ணுறோம், அப்புறம் ஞாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம், அவர்களுடைய பெருமைகள் எல்லாம் பாடுறோம், அப்புறம் அவர்களுடைய கதைகளை கேட்குறோம். அதாவது அதுக்கு ஸ்மரணம்னு பேர், கேட்குறதுக்கு ஸ்மரணம்னு பேருது. சங்கீர்த்தனங்கிறது அதை வந்து தியானங்கிறது வந்து தியானம் பண்ணுறது, அப்புறம் நாம சங்கீர்த்தனத்தை அதை கேட்குறது, அப்புறம் பகவானுடைய கதைகளை கேட்குறது, கீர்த்தனைகளை பாடுறது, இதெல்லாம் சொல்லி தான் வந்து நம்ம இறைவனை வணங்குகிறோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து இன்றைக்கி சொல்ல போகிற ஸ்லோகத்தை வந்து முதல் ஸ்லோகத்தை நம்ம சொன்னோம், இந்த இப்போ குமாரேச சூனோன்னு சொன்னார் இல்லையா? இப்போ இன்றைக்கி சொல்கிற ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், முதல் ஸ்லோகத்தை சொல்கிறேன் கேட்டுங்க. பிரசாந்தேத்ரியே நஷ்ட சம்ஞே விசேஷ்டே கபோத்காரி பக்திரே பயோத் கம்பிகாத்ரே பிரயோணான்முகே மையநாதே ததானிம் திருதம் மே தயாளோ பவாக்ரே குஹத்வம் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம் மாதிரி தெரியும், ஆனால் அது விளக்கத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து எளிமையாக தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து மறுபடியும் நான் இதுக்கு வந்து ஒரு வேர்டு பை வேர்டு விளக்கம் சொல்கிறேன். அப்போது பஞ்சேந்திரியே அப்படின்னா பஞ்ச இந்திரியங்களும் புலன்களும். பஞ்ச இந்திரியங்கள் என்ன? கண்டு, கேட்டு, உண்டு, உற்று, உயிர்த்து. இப்போ மரணம் வரும் நேரத்தில் நம்முடைய 5 புலன்களும் அடங்கிவிடும். பஞ்சேந்திரியே நஷ்டே, அப்புறம் பஞ்சேந்திரியன்னா 5 புலன்களும், நஷ்டே சம்ஞேன்னா அதோட பஞ்ச இந்திரியங்கள் மட்டும் போகாது, ஞாபக சக்தியும் போயிடுங்கிறாரு. அப்புறம் அது மட்டுமா போகும், விசேஷனா கை கால்களும் வலுவிழந்து போய்விடும். சரி, இதெல்லாம் போச்சு. மரணம் அருகிலே வருகின்ற நேரத்திலேயே பஞ்ச இந்திரியங்களும் பஞ்ச இந்திரியங்களும் கெட்டு போயிடும், புலன்களும் இருக்காது, ஞாபக சக்தி இருக்காது, கை கால்களும் வலுவிழந்து போயிடும். கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கபோத் காத்திரின்னா தொண்டையில் கபம் வந்து அடைச்சிக்குங்கிறார். கபோத் காத்திரி, தொண்டையில் கபம் அடைச்சிக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதாவது சத்தம் போட முடியுமா? முருகான்னு கூப்பிட முடியுமானா முடியாது. அப்போ அந்த நேரத்தில் பயோத் கம்பினா யமதூதர்கள், அவங்க வந்து என்னை பிடித்து கொண்டு போவதற்காக வந்து எனக்கு காத்திரேன்னா என்ன பயப்படுத்துகிறார்கள், எனக்கு பயம் காட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் பிரயோணான்னா ஒரு நீண்ட பயணம். எங்கே? இந்த புருகுலத்திலிருந்து மேலுலகத்திற்கு, அது யமலோகமோ அது சொர்க்கமோ எதுவாக இருந்தாலும் அந்த பயணத்துக்கு முகே நான் தயாராக இருக்கும்போது மையநாதே, அப்போ நான் எப்படி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, மையநாதே ததானிம், ஒரு அனாதையாக தனித்து நிற்கிறேன். எனக்கான யாரும் இல்லை, என்னை யாரையும் நான் உணர முடியாது. மனைவி, கணவன், பெற்ற பிள்ளைகள், குழந்தைகள், பேர குழந்தை எதுவுமே நமக்கு தெரியாது. உணர்வற்ற நிலையிலே 5 இந்திரங்களும் போயிடுது, ஞாபகத்தையும் போயிடுது, கைகாலும் வலுவிழந்து போயிடுது, தொண்டையிலே கபம் வந்து அடைக்கிறது. அப்போ எனக்கு எந்த இதுவுமே இல்லாமல் தனித்து நிற்கிறேன். அப்போ யமதூதர்கள் வந்து என்னை பயமுறுத்தி என்னை கூப்பிட்டு அழைத்து கொண்டு போவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் திருதம் வெகு விரைவாக மே அக்ரே, என் முன்னே வந்து தயாளோ கருணைக்கடலே முருகா பவகுஹத்வம் அப்படின்னா முருகா நீ எனக்கு காட்சி தர வேணுங்கிறார். அது வந்து
பிரசாந்தேத்ரியே நஷ்டே சம்கே பிரசாந்தேத்ரியே நஷ்ட சம்கே விசேஷ்டே பஞ்ச இந்திரியங்களும் புலன்களும் ஞாபகசக்தியும் கைகாலெல்லாம் வலிவிழந்து போச்சு. கபோத்காத்திரி வக்திரே தொண்டையில் கபம் வந்து அடைச்சிக்குது. அப்போ பயோத்கம்பி காத்திரை யமதூதர்கள் வந்து என் உடல் நடுங்க எனக்கு பயம் காட்டுறாங்க. பிரயோணான்மிகே அந்த நீண்ட பயணத்துக்கு நான் தயாராகிட்டேன். ஏன்னா நான் இங்கே இந்த உலகத்தில் இனிமேல் இருக்க முடியாது. மையனாதே, ஆனால் அப்போ நான் அனாதையாக இருக்கிறேன். அனைவரையும் விட்டு நான் போகப் போகிறேன். அனைவரும் என்னை விட்டு விலகிவிட்டார்கள். அப்போ நான் அனாதையாக ததானியும் தனித்து நிற்கிறேன். அந்த தனித்து நிற்கும்போது எனக்கு யார் துணை இருக்கணும்னா, கருணைக்கடலே முருகனே, நீ மட்டுமே என் முன்னே திருதம்மே அக்கறை விரைவாக என் முன்னே வந்து பவகுஹத்துவம் முருகா நீ காட்சி தர வேண்டும் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. இது வந்து இந்த அழகான ஒரு ஸ்லோகம். இதில் வந்து முதல்ல வந்து இதுவரைக்கும் வந்து பகவான் வந்து முருகப்பெருமானை வந்து அவருக்கு முன்னே வந்தவுடனே 19 ஸ்லோகங்களில் அவரை நாமங்களையெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அவர் மகிழ்ச்சிப்படுத்தினார். அப்புறம் இப்போ தான் பிரார்த்தனைகளை வைக்கிறாரு. இதுதான் முதல் பிரார்த்தனை. இந்த முதல் பிரார்த்தனையிலே என்னை கடைசி காலத்திலே நீ என் முன்னாலே வந்து தரிசனம் கொடுத்து என்னை காப்பாற்றவனும்னு சொல்கிறாரு. இப்போ ஏன் இதை முதல்ல எடுத்துக்கிறாரு சொன்னால், நமக்கு கடைசி காலம் என்னைக்குன்னு யாருக்கு தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு தூங்குகிறோம், நாளைக்கு பகவான் நினச்சா எழுந்திருப்போம், இல்லை அந்த மூச்சு உள்ளே இழுக்கிறோம், அந்த மூச்சு வெளியில் வருமா வராதா என்கிறது ஈஸ்வரனுடைய கையிலும் முருகன் கையிலே தான் இருக்குது. அவங்க நினச்சாதான் நம்ம அந்த மூச்சு வெளியே வர முடியும், இல்லாட்டா அந்த வெளியிலேயே வர முடியாது. அப்படிங்கிறத வந்து நமக்கு பல பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. பல நிலைகளில் இந்த உண்மை நிதர்சனமாக நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த உடம்புலேருந்து உயிர் பிரிந்தால் அதுக்கு மரணம்னு கிடையாது, அது வந்து அமிர்தம்னு பேர். அப்போ நீங்கள் இது ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து ஏன் மரணம் எப்படி அமிர்தம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஜென்மம் எடுத்த காரணமே நம்ம இந்த மனிதனாக பிறந்தோம் நல்லவைகளை செய்வதற்காக எடுக்க வேண்டும். இப்போ இந்த பிறவியிலே 14 தீய குணங்கள் இருக்கு இல்லையா? ஆணவம், கண்மம், மாயை, அப்புறம் பஞ்சேந்திரன் கண்டு கேட்டு உண்டு விட்டு உயிர்த்து, அப்புறம் காம குரோத லோப மோக மதமாச்சு. இந்த 14 தீய குணங்களும் உள்ளவன் ஒரு இறந்தால் அதுக்கு மரணம்னு பேர். ஆனால் இந்த தீய குணங்களெல்லாம் இல்லாத ஒருவனுக்கு மரணம் கிடையாது, அதுக்கு அமிர்தம்னு பேருன்னு சொல்கிறாரு. இந்த அமிர்தத்தை நம்ம அமிர்தத்துவம் அப்படின்னு பேருது. இந்த அமிர்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம இந்த 14 தீய குணங்களையும் விட்டு நம்ம வாழ்க்கை செம்மையாக வச்சுக்கணும். இதை வந்து அப்படி இருந்தால்தான் இந்த உலகத்திலே உள்ள அந்த தீய குணங்களெல்லாம் நம்ம விட்டு விலகி தூயவனாக இருக்கும்பொழுது நாம் இந்த உலகத்தை விட்டு நம்ம ஆன்மா பிரியும் போது அதை மரணம் என்று சொல்லாமல் அதை வந்து அமிர்தத்துவம் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. இதை வந்து தான் இதை நம்முடைய பகவத்கீதையில் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாஹரன்மா மனுஸ்மன் பிரயாதி தத்ய ஜந்தோ ஹம்ச யாதி பரமாம் கதிம் அப்படின்னு ஒரு கீதத்தில் பகவத்கீதையில் இந்த ஒரு அழகான வாக்கியம் இருக்குது. இதை பல பேர் அதை சொல்லியிருக்காங்க. அதாவது பிரணவத்தை தியானம் பண்ணிட்டு பகவானை நினைச்சு கொண்டு உயிர் விட வேண்டும், அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். நம்ம சாகும்போது சங்கரான்னு ஒரு பழமொழி கேட்டிருக்கோம். அந்த சாகும்போது சங்கரான்னு சொல்லி வாழ்நாளெல்லாம் இறைவனையே நினைக்காம உயிரிடும்போது இறைவனை வச்சு நினைக்கல, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. வாழும் நாளெல்லாம் நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். இருக்கும்போதும் அனைத்து செயல்பாடுகளும் அனைத்து எண்ணங்களையும் விட்டுவிட்டு முருகப்பெருமானையோ அல்லது பரமேஸ்வரனையோ அல்லது பரம்பொருளையோ மட்டுமே நினைத்தால் அந்த வாழ்வு அவர்களுக்கு இந்த பூவுலகத்திலிருந்து ஒரு மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகமே சொல்லுது. இதுதான் வந்து கிருஷ்ண பெருமான் வந்து பகவத்கீதையிலே சொல்லியிருக்காரு. இப்போ மயிலை அப்புறம் என்ன கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா, முருகன் வந்து சும்மா வரக்கூடாதான். அந்த முருகன் வந்து ததானிம் மயில் மேலே வரணும் அப்படிங்கிறார். அந்த ஒரு காட்சியை தர்றதே முருகே மையனாதே ததானிம் திருதம்மே தயாலே பவா குஹத்துவம்னு சொல்லும்போது நீ இவனுக்கு மயில் மேலே வந்து காட்சி தரணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் மயில் மேலே வரணும்னு சொன்னால், மயில் என்பது பிரணவஸ்வரூபம் தான் வேதம். பிரணவஸ்வரூபம் வந்து வேதத்தின் அடிப்படையான
அந்த பிரணவத்தின் மேலே முருகன் அதிலே பிரயாணம் பண்ணுறாரு. அவருடைய வாகனமே மயில் வாகனமே பிரணவமாக இருக்கிறது. அப்படின்னா அந்த ஒரு பெரிய காரணத்தினால்தான் நான் இப்போ நல்லா இருக்கிறேன். எனக்கு நினைவு இருக்குது, கைகாலெல்லாம் 5 புலன்களும் நன்றாக இருக்குது, கைகாலெலாம் வேலை செய்து தொண்டையால் பேச முடியுது, பிரார்த்தனை பண்ண முடியுது. அதனால் இப்பயே இந்த பிரார்த்தனை உன்கிட்ட கேட்டுடுறேன். ஏன்னா இதை கடைசியாக வியாதியெல்லாம் முத்தி போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு, டாக்டர்லாம் கை விரிச்சிட்டு ஒன்றும் இல்லை, கேஸ்பிங்கில் இருக்குது, நெஞ்சுக்கும் தொண்டைக்கும் இழுத்துக்கிட்டு நிற்கிதுன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் நான் முதல் உன்னுடைய பிரார்த்தனையாக இதை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதான் இப்போ அதுதான் நான் சொல்கிறேன். அதனால தான் முதல் வேண்டுகோளாகவே அவர் என்னை மரணிக்கின்ற நேரத்திலே நீ எனக்கு காட்சி தரணும் அப்படிங்கிறாரு. இதை நம்முடைய தமிழில் அருணகிரிநாதரே நிறையா பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. அதாவது அருணகிரிநாதர் இதில் யமபயத்திலிருந்து என்னை மீட்கணும் அப்படின்னு நிறைய பாடல் இருக்காது. அதில் கந்தர் அலங்காரத்தில் 106 பாடல்களில் பல பாடல்கள் யமபயத்தை நீக்குவதாக இருக்கும். இதில் நான் 2-3 பாடல் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. அது அருணகிரிநாதர் பாடல். இது கேட்டாலே சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்கும். மரண பிரமாதம் நமக்கில்லை ஆமென்று வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டே கிண்கிணி முகுல சரணப்பிரதாப சசிதேவி மங்கல்ய தந்து ரட்சா பிரணக்கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே. இது உங்களுக்கு தமிழாக சான்ஸ்கிரிட்னே தெரியல. இது இதில் வருது, கந்தர் அலங்காரத்தில் வர பாட்டு. என்னன்னா கலாபின்னா மயில், இந்த கலாபியில் வரணுங்கிறார். அழகான அந்த சமஸ்கிருதம் மாதிரி கலாபியில் மயில் மேலே என்னை காப்பாற்றணுங்கிறாரு. இன்னொரு பாட்டு சொல்கிறார் பாருங்கள். தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன், செந்தில் வேல் உனக்கு தொண்டாகிய என்ன விரோத ஞானச்சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்றென கை கெட்டவே சற்று என் கை கெட்டவேங்கிறார். நீங்கள் பாருங்க, இந்த ரொம்ப அழகான பாட்டு இது. அந்தகானா யார்? யமனை கண்டாயடா, என்னடா பாத்தியா, என்ன கண்டா? அவன் கேட்குறாரு, நான் என்ன வச்சுருக்கேன்னு பாத்தியாடா, கண்டாயடாங்கிறாரு, பாத்தியாடா அப்படிங்கிறாரு. என்னன்னாகியா செந்தில் வேலனுக்கு தொண்டனாகிய என்ன விரோத ஞானச்சுடர் வடிவாள், அந்த செந்தில் வேலவனுக்கு தொண்டாகிய என்னிட்ட ஞான சுடர் வடிவால் இருக்குது, ஞானமே சுடராக வாளாக இருக்கிறது, அதை பார்த்தியாடா, அதை பார்த்து என்ன கையில் இருக்கிறது நீ இப்போ பார்த்தியாங்கிறார். அப்போ நீ எப்படி வந்திருக்கேன்னா தண்டாயுதமும் திரிசூலமும் அவன் யமதூதர்கள் எப்படி வராங்கன்னா தண்டாயுதம் வச்சுருக்காங்களாம், திரிசூலம் வச்சுருக்காங்க, விழ நான் ஒன்று தாக்குவேங்கிறாரு. எதை வச்சு தாக்குவேங்கிறாரு? ஞானச்சுடர் வடிவால் கண்டாயானங்கிறார். ஞானச்சுடரான வடிவேலை அந்த வாளை நான் கையில் வைத்திருக்கிறேன், அதை வச்சு உன்னை கண்டாயடா அந்தகா பாடுறா, உன்னை அடித்து போட்டுருவோம் அப்படிங்கிறாரு. இன்னும் எவனை என் கிட்ட பாரு அப்படிங்கிறாரு. வந்தான்னா உன்னை வெட்டி வீழ்த்திடுவேங்கிறாரு. முருகப்பெருமான் பாதத்திலே பக்தி பண்ணனதுனால அவிரோத ஞானச்சுடர் வடிவால் இருக்கும் என்கிட்டே நீ என்ன திரிசூலத்தை வச்சுருந்து நீ பயமுறுத்த முடியுமா? அவன் அவன் சூலமும் தண்டாயுதமும் வச்சுருக்கான். நீ உன்னுடைய சூலமும் திரிசூலமும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் கீழே விழும்படியாக உன்னை நான் தள்ளிவிடுவேன். நீல சிகண்டையில் இருப்பான் எந்த நேரத்திலும் கோலக்குறத்துடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல ஜலிந்திருவார் சிவகளே காலத்தை வென்றிருப்பார் மரிப்பார் வெறும் கர்மிகளே அப்படின்னு அர்த்தப்பாட்டில் சொல்வார். அதனால் இந்த கந்தரலங்காலத்தில் நிறைய 106 பாட்டில் நிறைய பாடல்கள் இதே மாதிரி முருகப்பெருமானுடைய அருளினால் நம் அனைத்து அனைத்து தீயவர்களை அழிக்கிறதில்ல, நம்ம எதிரிகளை அழிக்கிறதில்ல, யமனையே கண்டாயடா வாடான்னு பார்க்குறேன்றார். அந்த மாதிரி அந்த அளவுக்கு பெருமானுடைய முருகப்பெருமானுடைய கருணை நமக்கு கிடைத்து விட்டால் மைமேலே வருகின்ற அந்த மயூரத்திலே வருகின்ற அந்த முருகப்பெருமானுடைய பெருமையை எனக்கு வர வேண்டும், அந்த காட்சி எனக்கு கிடைக்க வேண்டும், உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்க வேண்டும், உன்னுடைய காட்சி நான் பார்த்தாலே போகிறோங்கிறார். நீ காட்சி கொடுத்தா போகிறோம், உன்னை கண்டவுடனே எனக்கு அந்த உன்னுடைய சக்தி வேலினுடைய ஆற்றல் எனக்கு வந்துவிடும். அதனால் எனக்கு காட்சி தரணும். அதை நான் எல்லாம் இழந்து இருக்கிற காலையில் என்னுடைய பேச்சு இழந்து, வாக்கிழந்து, சொல்லிழந்து, செயலிழந்து, ஞாபகசக்தி இழந்து, முருகா என்று அழைக்கக்கூடிய வாயில் சத்தம் கூட வராத நிலையிலே நான் போய் எல்லாத்தையும் இழந்து நிற்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் இப்போ நல்லா இருக்கிறேன். அந்த நேரத்தில் நீ துணைக்கு வா, நீ தான் வரணும் எனக்கு துணைக்கு. ஆனால் அந்த நேரத்தில் நான் உன்னை கூப்பிட முடியாது, உன்னை பார்க்க முடியாது, உன்னுடைய அருளை நான் உணர முடியாது. ஆனால்
இப்போ நான் நல்லா இருக்கிறேன், இந்த நேரத்துலேயே ஒன்று அதுக்காக அப்ளிகேஷனை இன்னையே போட்டுடுறேன் அப்படிங்கிறாரு. இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆனோடனே குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இப்போ எல்கேஜிக்கு அப்ளிகேஷன் போட்டுறாங்க இல்லையா? அதே மாதிரி என்றைக்கோ வரப்போகிற மரணத்துக்காக நான் அந்த எமதூர்கள் என்றைக்கோ வரப்போகிறாங்க, அன்றைக்கு நான் உன்னை அழைக்க முடியாது, உன்னுடைய அருளை நாட முடியாது, அதற்காக நான் இன்றைக்கே உன்னை நாடி விடுகிறேன் அப்படின்னு அழகாக சொல்லி முடிக்கிறாரு. ரொம்ப அழகான ஸ்லோகங்க. இந்த மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் அந்த பொருளை நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். நீ இந்த உன்னுடைய பதிவிலே இப்போ இந்த பொருளுடைய பொருள் இப்போ வேர்டு பை வேர்டு இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் இந்த பாட்டை நீங்கள் பலமுறை படிக்கணும். பிரசாந்தேந்திரியே நஷ்ட சம்யே விசேஷ்ட கபோத்காரி பத்ரே வயோத்கம்பிகாத்ரே பிரயோணான்மிகே மையநாதே ததானிம் திருதம் மே தயாளோ பவாக்ரே குஹத்வம் என்று இந்த அழகான ஸ்லோகத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இந்த ஸ்லோகத்துக்கு அழகான இசையமைத்து இனிமையாக பாடியிருப்பவர்கள் டாக்டர் சுகுணா அம்மையார் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாய, ஓம் சரவணபவாய நமக.